வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமு 9:15 சாட்டர்டே, அதாவது 7th மார்ச் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, சண்டே அன்னைக்கு எந்த நியூஸ் வேணாலும் வரலாம். யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன அட்ராசிட்டி வேணாலும் பண்ணலாம். அதனால் டைமோட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து நைட்டு மணி 10:30 மணி 11 மணி கூட போஸ்ட் பண்ணி விட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 2nd வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, இந்த வாரத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஓவரால் நம்ம மார்க்கெட் கண்டிஷன் என்ன தான் சொல்லுது, இன்னும் எது வரையும் போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறது மெயினாக வந்து பார்க்கணும். அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் லாஸ்ட் சாட்டர்டே ஈரான் கூட போர் கொடுத்தாங்க அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல். அதாவது ஒரு 4-5 நாளில் முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த போர் இப்போ வந்து 2nd வீக்கில் வந்து என்ட்ரு ஆகிருக்குது. இந்த வார் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு நடக்கும். அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1 மாதம் 2 மாதம்லாம் நடந்துச்சு அப்படின்னா உலகத்தில் வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு வரப்போகுது. ஓகேங்களா? அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நான் வந்து 7-8 வார் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு ஈரான் கூட போர் கொடுத்து இந்த ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால உலக லெவலில் வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பாதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரம்ப் பண்ணுற அட்ராசிட்டி உலகமே வந்து ஒரு கதகளி ஆடிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டை தூக்கிட்டு போனார். அதுக்கடுத்து இப்போ வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கியூபாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து காலத்தின் கட்டாயம் அப்படின்ட்டு எஸ்டர்டே மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நாடாக வச்சு செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். இவர் பண்ணுற அட்ராசிட்டிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக இருக்கிற சைனாவும் ரஷ்யாவும் ஓகே நாங்கள் வந்து வேர்ல்டு வாருக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒர்ஸ்டான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்குது கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே, எனிவே இப்போ லாஸ்ட் வீக் இருந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். என்னன்னா அமெரிக்கா சொல்லுது இந்தியா கிட்ட, நீங்கள் 1 மாதத்துக்கு ரஷ்யாவுடைய ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது மார்ச் 4th ஏப்ரல் 4th வரையும் நீங்கள் ரஷ்யாவுடைய ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னு போய் சொல்கிறது? ஓகேங்களா? நாம் என்ன வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது அமெரிக்காலேருந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம நாட்டோடைய நிலைமை இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நாம் அதிகமாக வந்து க்ரூடு பை பண்ணுறது வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகிட்ட இருந்து, அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ வெனிசுலாகிட்ட இருந்தா பை பண்ணுறதா வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது வந்து ட்ராவல், அதாவது அங்கேருந்து வர்றதுக்கு உண்டான ட்ராவலிங் டைமும் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் சீப் ப்ரைஸில் வந்து நம்ம க்ரூடு வந்து பை பண்ணலாம். அப்படிங்கிறனால நமக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து க்ரூடு ஒரு ப்ரைஸ் வந்து நியர்லி வந்து $92 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. அதனால் இந்தியாவுக்கு எக்கனாமிக்கு ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆக போகுது. அதனால் ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் வாங்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம வந்து சேர்த்திக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு அதாவது சாட்டர்டே ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. டு நாட் அட்டாக் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இனிமேல் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸில் தான் நம்ம வந்து சேர்த்திக்கணும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணல அப்படிங்கும்போது இப்போ குவைத்து அண்ட் யூஏஇ இவங்க எல்லாமே வந்து ஆயில் அகைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து குவைத் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆராம்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியும் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஈரானு. ஹார்மோஸ் ஜோனில்
யூஎஸ் இஸ்ரேல் லிங்க்டு இல்லாத ஷிப்ஸ் வந்து நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஷிப் எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணலாம், அந்த நாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஒருவேளை அங்கேருந்து வர வேண்டிய குரூடு எல்லாமே வந்து அந்தந்த நாட்டுக்கு வந்து சப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் நியூஸ். 3 பாசிட்டிவ் நியூஸ். யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. ஹார்முஸ் ஜோன்லேருந்து இஸ்ரேல், யூஎஸ் இந்த 2 நாடுகளுக்கும் லிங்க் இல்லாத ஷிப்ஸை வந்து நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது 3 தான் பாசிட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸில் வரலாம். நெகட்டிவ் நியூஸ் வந்து இந்த ஈரான் கூட போர் இது வந்து செகண்ட் வீக்கில் என்ட்ரு ஆகிருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நியூஸ். இந்த போர் நடக்கிறதே நெகட்டிவ் நியூஸ் தான். இது வந்து செகண்ட் வீக்கில் என்ட்ரு ஆகிருக்குது. அதுக்கடுத்து வந்து செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அதாவது ஈரானை வந்து நாங்கள் வந்து அக்ரெசிவாக அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அக்ரெசிவாக அட்டாக் பண்ண போகிறோம். இன்னைக்கு சாட்டர்டே ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. வேற டார்கெட்டை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி தாக்கின இடத்த இல்லாமல் வேற டார்கெட்டை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து செகண்ட் நெகட்டிவ் நியூஸ். தேர்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரூடு ப்ரைஸ். இந்த ஈரான் வார்னால குரூடு ப்ரைஸ் $92 to $93 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. பிரெண்ட் குரூடு. WT குரூடும் வந்து பார்க்கும்போது $91 நியர்லி வந்துச்சு. அதாவது வெஸ்ட் டெக்சாஸ் குரூட் ஆயில் அதுவும் வந்து $91 வந்துருச்சு. ஸோ இந்த குரூடு வந்து லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நியர்லி 35% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த குரூடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நாம் வந்து குரூடு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. நாம் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். நிறைய நாடுகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது $93 அப்படிங்கும்போது அதனுடைய இந்தியன் எக்கனாமிக்கில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இது வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குவைத் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியாவை எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆராம்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய க்ரூட் ப்ரொடியூசர், அவங்க வந்து அதாவது வேர்ல்டுலேயே அவங்க தான் வந்து நம்பர் 1. அவங்களும் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறாங்க. அங்கேயும் வந்து அட்டாக் பண்ணதுனால அங்கேயும் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறாங்க. குவைத் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 2.8 மில்லியன் பேரல்ஸ் பெர் டேக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால குளோபல் லெவலில் வந்து க்ரூடு வந்து ரொம்பவும் வந்து டிமாண்ட் அதிகமாகும். ஓகேங்களா? ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ருப்பி நியர்லி வந்து 92க்கு வந்துருச்சு. அதாவது லாஸ்ட் வீக் வந்து 92.30 வந்துச்சு. இது வந்து ஆல் டைம் லோவாக வந்து மார்க் பண்ணிடுது. பட் க்ளோஸ் ஆனது 91.7 வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஒரு பக்கம் வந்து ருப்பி வீக் ஆகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து க்ரூடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நாம் வந்து டாலராக கொடுத்து தான் நம்ம வந்து க்ரூடு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ டாலரும் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்குது, க்ரூடும் ஏறிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இந்தியன் எக்கனாமிக்கில் இது வந்து வரப்போகிற நாளில் வந்து இதனுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஃபிஃப்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐ செல்லிங். சாதாரணமாகவே வந்து எஃப்ஐ செல் பண்ணுவாங்க. இப்போ வந்து நியூஸ் வேறு கிடச்சிருக்குதா, சகட்டு மேனிக்கு வச்சு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறாங்களே. ஸோ இந்த 5 நெகட்டிவ் நியூஸ் இந்த வாரத்துலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 2368 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 2.91%. நிஃப்டி பொறுத்தவரையும் மண்டே 315 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. டியூஸ்டே ஹோலி ஹாலிடே. வெனஸ்டே 385 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. தேர்ஸ்டே 285 பாயிண்ட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே 315 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. நெட்டாக வந்து லாஸ்ட் வீக் 4 செஷனில் 728 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 2.89%. 24,450 வந்து செட்டில் ஆயிருக்குது. அதாவது நம்ம மார்க்கெட்டு மட்டும் தான் டவுன் ஆகலை. அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஒரு காலத்தில் ஏறிச்சு. அதாவது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் யூஎஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை கட் பண்ணிட்டு போகுது, ஒரு பக்கம் யூரோப்பியன் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை கட் பண்ணிட்டு போகுது, ஒரு பக்கம் ஜப்பான் மார்க்கெட் 30 வருஷம் ஹைங்கிறாங்க, 35 வருஷம் ஹைங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேங்ஸங் இண்டெக்ஸ் வந்து இப்போ பாட்டமில் வந்து நல்லா பவுன்ஸ் ஆகிடுச்சுனாங்க. அப்போ எல்லாம் குளோபல் மார்க்கெட் எல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு, எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட் மட்டும் அப்படி சைலண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த நியூஸ்னால குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டு ஏறாத மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ
என்ன சொல்றது? அதாவது ஆல் டைம் ஹை நம்ம நிஃப்டி மார்க் பண்ணது 26,370. இப்போ வந்து 24,450 நியர்லி 8% டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் 1500 பாயிண்ட் டவுன் ஆயிருக்குது. ஓகே, ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் இந்த 3 இண்டெக்ஸுமே வந்து 3% to 3.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஒரே ஒரு செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே இறங்கி இருக்குது. பர்டிகுலராக பிஎஸ்யூ பேங்க் 6.5%, ரியாலிட்டி 5%, பேங்க் இண்டெக்ஸ் 4.5%, நிஃப்டி மீடியா 4.3%, பிரைவேட் பேங்க் 4.5% இறங்கி இருக்குது. ஒரே ஒரு செக்டார் மட்டும் ஹையில் க்ளோஸ் ஆகுது. என்ன செக்டார் அப்படின்னா நிஃப்டியோடைய டிஃபென்ஸ் மட்டும் நியர்லி 5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் வீக் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 21,831 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஸ் பொறுத்தவரைக்கும் 32,786 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ரூபி 91.74 செட்டில் ஆயிருக்குது. இந்த வீக் வந்து ஹை வந்து நியர்லி 92.3க்கு வந்துருக்குது. ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்டு. இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் வருது. வெனஸ்டே யூஎஸ்ஏ உடைய இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 2.4%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.4%. கோர் இன்ஃப்ளேஷன் 2.5% இருந்தது, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2.5%. தேர்ஸ்டே பொறுத்தவரையும் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் வருது ஈவினிங் 4 o'clock 2.13% இருக்கிறது, இப்போ ஃபோர்காஸ்ட் 2.7%. ஃப்ரைடே பொறுத்தவரையும் இங்கிலாண்டோடைய ஜிடிபி, யூஎஸ்ஏடைய குவார்டர் ஆன் குவார்டர் ஜிடிபி, பர்சனல் இன்கம், ஸ்பெண்டிங் டேட்டா, ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா, கன்சூமர் சென்டிமெண்ட் இது எல்லாமே வந்து ஃப்ரைடே வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வர வாரத்தில் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பிப்ரவரி சீரீஸ் க்ளோஸ் ஆகும்போது என்ன எஃப்ஐஸ் வச்சுருந்தாங்க? 75% ஷார்ட்டில் இருந்தாங்க. இப்போ 88% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது நியர்லி 13% ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி கிளைண்ட் 66% லாங், டொமஸ்டிக் 70%, ப்ரிப்பரேட்டர் 55% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ வர வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி நியர்லி 8% ஆல் டைம் ஹைலேருந்து டவுன் ஆகிடுது. அதாவது 26,373 அது வந்து ஆல் டைம் ஹையாக வந்துச்சு. இந்த ட்ரேட் டீல் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் லைக் 26,300 ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போ வந்து 24,400 வந்துருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போ ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த ஹையிலேருந்து இப்போ வந்து நியர்லி 1,900 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டவுன் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,300. இந்த 24,300 என்னங்கிறது நான் லாஸ்ட் வீக்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து லாஸ்ட்டு செப்டம்பர் வரையும் இருந்த லோ. ஓகேங்களா? ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் அது வரையும் வந்த லோ தான் வந்து 24,300. இந்த 24,300க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட். லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் வந்த சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,900 to 950 அது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை 23,900 பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,500. நான் ஆல்ரெடி மெனி டைம்ஸ் சொல்லிக்கிறேன், புல்லிஷ் மார்க்கெட் தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ், பேரிஷ் மார்க்கெட் தேர் இஸ் நோ சப்போர்ட். ஸோ ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சப்போர்ட்னு வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் வந்து பேரிஷ் மார்க்கெட். இப்போ வந்து 24,400, 23,900 to 950, தேர் ஆஃப்டர் 23,500. ஓகேங்க, மார்க்கெட்டு ஒரு வேளை பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 24,850 25,000 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ரைட். இந்த வாரமும் வந்து நமக்கு வந்து வொலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் நியர்லி 19 அரௌண்ட் இருக்குது. ஆனால் வொலாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. சடன் ஜம்ப், சடன் ட்ராப்லாம் இந்த வாரமும் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் நல்ல செலக்டிவான ஸ்டாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் வரும்போது தான் மார்க்கெட் இந்த மாதிரியான ரேட்லாம் பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்க. இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாமே வந்து லம்சம்மாலாம் வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டல். அதாவது இதுதான் 24,300.
லாஸ்ட்டு வெனஸ்டே வந்த லோ, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஆகஸ்ட் 2025 வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். ஒருவேளை இது பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,950 லாஸ்ட் ஆகஸ்டில் லாஸ்ட் ஏப்ரல் மந்த் வந்த லோ 2025. ஒருவேளை 23,950 பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் then we'll take next support around 24,450 to 23,450 to 23,500. இதுதான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் 24,850 தேர் ஆஃப்டர் 25,000. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சப்போர்ட் 57,500. அதுக்கு கீழே வர பட்சத்தில் 57,000 வரை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 57,000 பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் கன்சால்டேஷன் ரேஞ்சு 56,000. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 59,000 வந்து 59,300 வரை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.